கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க மறுத்துள்ளதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியலாக்குவது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் கூறியுள்ளார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் நவம்பர் 14ஆம் தேதியில் கடிதம் அனுப்பியது. பாஜகவை நிராகரிக்கும் மாநிலங்களை மத்திய பாஜக அரசு பழி வாங்குவதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் மெட்ரோ ரயில் கொள்கை 2017 அடிப்படையிலேயே கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கட்டார் எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளார். மெட்ரோ ரயில் போன்ற பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் பொதுமக்களுக்கு அதிகபட்ச நன்மை அளிப்பதை உறுதி செய்வதற்காகவே மெட்ரோ ரயில் கொள்கை உருவாக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். மேலும் தமிழக அரசு அனுப்பிய விரிவான திட்ட அறிக்கையில் கோவை மெட்ரோவுக்கு சென்னை மெட்ரோவை விட குறைந்த நீளத்தில் மிக அதிக பயணிகளின் எண்ணிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கட்டார் கூறினார். திட்டமிடப்பட்ட 7 ரயில் நிலையங்களுக்கு செல்வதற்கு வழி அமைப்பதற்கான நிலம் இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மதுரையை பொறுத்தவரை தற்போதுள்ள பயணிகளின் எண்ணிக்கைக்கு அதிவிரைவு பேருந்து சேவை அமைப்பை அறிமுகப்படுத்துவதே போதுமானது என்று மதுரை மாநகராட்சி வடிவமைத்த விரிவான போக்குவரத்து திட்டமே கூறுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 10,000 மின்சார ஏசி பேருந்துகள் வழங்கும் மத்திய அரசின் திட்டத்திலும் தமிழ்நாடு அரசு இதுவரை சேரவில்லை என்றும் அமைச்சர் கூறினார். கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கோவைக்கு வரக்கூடாது என்பதற்காகவே DPR அறிக்கை தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு மெட்ரோ ரயில் திட்டம் கோவையில் நிச்சயமாக கொண்டுவரப்படும் என்று உறுதியளித்தார். பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெட்ரோவுக்கும் 2 to 3 மினிட்ஸ் தான் கேப் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. இவங்க ஏன் அப்படி எழுதுனாங்க? ஒரு ப்ராஜெக்ட் போடும்போது பூஸ்ட் பண்ணியாவது கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இவங்களுக்கு வேணும்னே கொடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? கோயம்புத்தூர் கொடுக்க கூடாது, கொங்கு மண்டலத்துக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்காங்க. 15,84,000 பேர் இருக்கிறதாக கோயம்புத்தூர்ல சொல்லியிருக்காங்க. இது எப்போ ரிப்போர்ட்? 2011 உள்ள ரிப்போர்ட். 2011 மக்கள் தேர்தல் கணக்கெடுப்பு. ஏன் இப்போ உள்ள கணக்கெடுப்பு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு இடம் தர்றோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்பியிருந்தா இந்த கொரி வந்திருக்காது. 14ஆம் தேதி அரசுக்கு வந்து இவங்க 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை வைக்கலாமே, 16ஆம் தேதி வச்சிருக்கலாமே. நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அங்கு வந்து 18,000 கோடி ரூபாய்க்கு நிறைய திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம். 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படாத நிலையில் அந்த புள்ளி விவரங்களை வைத்து கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்திருப்பது சரியானது அல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை மதுரை நகரங்களை விட பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறிய ஊர்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டங்களை வழங்கியிருக்கும் மத்திய பாஜக அரசு தமிழகம் சமர்ப்பித்த திட்டங்களை நிராகரித்திருப்பதாக கூறியுள்ளார். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து இரு நகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்தும் அளவிற்கு மக்கள் தொகை இல்லை என்று மத்திய அரசு கூறியிருப்பது வியப்பளிப்பதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்தது என்பது தமிழக மக்களின் முன்னேற்றத்தின் மீது பாஜக வைத்துள்ள வன்மத்தை வெளிப்படுத்துவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மத்திய அரசை கண்டித்து கோவை ஒருங்கிணைந்த திமுக மற்றும் முற்போக்கு கூட்டணி சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற திமுக கூட்டணி கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, கோவை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து தமிழக அரசு தயாரித்த விரிவான திட்ட அறிக்கையை 15 மாதங்கள் கழித்து மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக கூறினார். இந்த நிராகரிக்கப்பட்ட நிகழ்வு என்பது கடந்த கால தேர்தல் காலங்களில் அந்த வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை பெற்ற பாஜக அதிமுக கூட்டணி கூட இந்த நேரத்தில் மோடி அரசை பிஜேபி அரசை பார்த்து இந்த திட்டங்களுக்கு அனுமதி மறுத்தது தவறு என்று சொல்வதற்கு கூட திராணி இல்லாத நிலையில் இந்த கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதிமுகவும் பாஜகவும் அவருடைய சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும்